வீடு சுடுகாடாக மாற வேண்டுமா, இல்லை செல்வ செழிப்போடு இருக்க வேண்டுமா? உங்கள் தலையெழுத்தையே மாற்றும் அந்த ஒரு செடி இதுதான். வணக்கம் நண்பர்களே, இது ஒளி பிறகுது சேனல். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இயற்கையோடு இணைந்து வாழ்வது மனித குலத்தின் வழக்கம். ஆனால் நாம் நடும் அனைத்து மரங்களும் நமக்கு நன்மையே தருவதில்லை. ஒரு காலத்தில் வைகுண்டத்தில் மகாவிஷ்ணுவுடன் லக்ஷ்மி தேவி வீற்றிருந்த போது பூமியில் மனிதர்கள் படும் துன்பங்களை கண்டு அவளது இதயம் உருகியது. அப்போது லக்ஷ்மி தேவி மனிதர்கள் தங்கள் வீட்டின் முன் எந்த செடிகளை வளர்க்க வேண்டும், வறுமை, நோய்கள், கஷ்டங்கள் மற்றும் துஷ்ட சக்திகளிடமிருந்து அவர்களை காக்கும் மரங்கள் எவை, எந்த மரங்களை வீட்டின் முன் நட்டால் பிரச்சனைகள் உருவாகும் என்று விஷ்ணுவிடம் ஆவலோடு கேட்டார். அதற்கு பதிலளித்த ஸ்ரீ மகாவிஷ்ணு, மரங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மிக முக்கியமான இடம் இருப்பதாகவும் அவை எப்போதும் வழிபாட்டிற்கு உரியவை என்றும் கூறினார். மரங்களும் செடிகளும் வீட்டிற்கு அழகை மட்டும் தருவதில்லை, அவை வளிமண்டலத்தை சுத்தப்படுத்தி நேர்மறை ஆற்றலை தொடர்ந்து வெளியிடுகின்றன. சரியான திசையிலும் இடத்திலும் மரங்களை நடுவது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். வீட்டின் முன் சரியான செடிகளை நட்டால் வீட்டில் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகும் என்றும், மங்களகரமான மரங்கள் வீட்டை தெய்வங்களைப் போல பாதுகாக்கும் என்றும் அவர்கள் விளக்கினார். தவறான செடிகளால் விழுந்த கோபாலனின் கதை ஒரு நிஜ உதாரணம் உங்களுக்காக. எந்த செடிகள் ஆபத்தானவை என்பதை தெரிந்து கொள்ளும் முன், ஒரு மரத்தை தவறாக நட்டதால் ஒரு பெரும் செல்வந்தர் எப்படி பிச்சை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார் என்ற கதையை நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதையை கேட்பவர்களின் வறுமை நீங்கும் என்று மகாவிஷ்ணுவே நேரடியாக கூறியுள்ளார். பண்டைய காலத்தில் நாட்டின் மைய பகுதியில் கோபாலர் என்றொரு வணிகர் தனது மனைவி சுமித்ராவுடன் வசித்து வந்தார். கோபாலர் ஒரு தீவிரமான சிவபக்தர். சுமித்ரா மிகவும் நல்லொழுக்கம் கொண்ட குடும்ப பெண். இவர்கள் வீட்டில் செல்வத்திற்கும் தானியத்திற்கும் எந்த பஞ்சமும் இல்லை. வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் வீட்டை பசுமையாக்க விரும்பிய சுமித்ரா சில செடிகளை கொண்டு வந்து நட்டாள். ஆனால் அவளுக்கு மரங்களை பற்றிய வாஸ்து அறிவு இல்லை. பார்க்க அழகாக இருக்கும் தாவரங்களை மட்டுமே அவள் நட்டாள். அவளுக்கு தெரியாமலேயே அந்த வீட்டில் மிகவும் அசுபமான தாவரங்கள் நடப்பட்டன. அந்த செடிகள் வளரத் தொடங்கிய மறுகணமே கோபாலரின் வீட்டில் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்தன. நெருக்கடியின் உச்சம். கோபாலரின் தொழிலில் திடீர் நஷ்டங்கள் ஏற்பட்டன. கணவன் மனைவியிடையே சந்தேகங்களும் கடுமையான வாக்குவாதங்களும் சண்டைகளும் அதிகரித்தன. சம்பாதித்த பணம் முழுவதும் கரைந்து உணவுக்கு கூட வழியில்லாத கொடிய வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டனர். மனைவியின் நகைகளை விற்று சாப்பிடும் நிலைக்கு அவர்கள் வந்தனர். இந்த பரிதாப நிலையை கண்ட பார்வதி தேவி தனது பக்தனுக்கு உதவ சிவபெருமானிடம் வேண்டினார். சிவபெருமான் ஒரு துறவி வேடத்தில் கோபாலரின் வீட்டிற்கு வந்து பிரச்சனையை கேட்டார். வீட்டில் ஒரு பருக்கை அரிசி கூட இல்லாத நிலையிலும் கோபாலர் பக்கத்து கிராமத்தில் சென்று பணம் கடன் வாங்கி வந்து துறவிக்கு உணவளித்தார். கோபாலரின் விருந்தோம்பலில் மகிழ்ந்த துறவி கோபாலரின் வறுமைக்கு என்ன காரணம் என்ற மாபெரும் ரகசியத்தை உடைத்தார். உன் வீட்டில் உள்ள கொடிய வறுமைக்கு காரணம் உன் மனைவி வீட்டின் முன் அறியாமல் நட்ட அசுபமான மரங்களே என்று துறவி கூறினார். நேயர்களே, கவனமாக கேளுங்கள். துறவி வேடத்தில் வந்த சிவபெருமான் சுட்டிக்காட்டிய அந்த ஆபத்தான மரங்கள் எவை? எந்த மரங்களை உங்கள் வீட்டின் எல்லைக்குள் தவறுதலாக கூட வளர்க்க கூடாது? இதோ அந்த பட்டியல். தந்திரா மரம், பேய் மரம். இந்த மரத்தை தவறுதலாக கூட வீட்டில் நடவே கூடாது. இந்த மரம் ஒரு காந்தம் போல செயல்பட்டு காற்றில் சுற்றி திரியும் கொடூரமான பேய்கள் மற்றும் தீய சக்திகளை வீட்டிற்குள் ஈர்க்கிறது. இந்த தீய சக்திகள் வீட்டு உறுப்பினர்கள் மீது ஆதிக்கம் செலுத்த தொடங்கும். முதலில் வீட்டில் இருப்பவர்களுக்கு பயங்கரமான கனவுகள் வரும். யாரோ தங்களை கவனிப்பது போன்ற மாயை ஏற்படும். மெதுவாக குடும்ப உறுப்பினர்களின் மனநிலையை பாதிக்கப்பட்டு ஒருவருக்கொருவர் வெறுப்பும் சந்தேகமும் அதிகரிக்கும். எவ்வளவு பெரிய மருத்துவ சிகிச்சை அளித்தாலும் குணப்படுத்த முடியாத நோய்கள் வீட்டில் நிரந்தரமாக தங்கிவிடும். தீய சக்திகள் மனிதர்களின் உயிர் சக்தியை உறிஞ்சுவதால் குடும்பம் நிதி ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் முற்றிலும் அழிந்து மரணத்தை சந்திக்கும். இது தவறுதலாக முளைத்தாலும் உடனடியாக வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும். பனைமரம். பனைமரம் வீட்டின் அருகே இருந்தால் அது குடும்ப வம்சாவளியையே அழித்துவிடும். பனைமரம் எப்படி தனித்து உயர்ந்து நிற்கிறதோ அதே போல அது வீட்டில் உள்ளவர்களையும் தனிமைப்படுத்திவிடும். பூமியிலிருந்து எதிர்மறை சக்தியை உறிஞ்சி வீட்டிற்குள் இது
கதிர்வீச்சாக பரப்புகிறது. இதனால் வீட்டில் குழந்தைகள் பிறக்காமல் போவது, கருச்சிதைவு ஏற்படுவது அல்லது பிறக்கும் குழந்தைகள் தீயவர்களாக மாறி குடும்பத்திற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துவது போன்ற பயங்கரமான நிகழ்வுகள் நடக்கும். பனைமரத்தின் நிழல் வீட்டின் மீது விழுந்தால் அந்த வீட்டின் முன்னேற்றம் முற்றிலுமாக தடைப்படும். பாலைவன செடிகள். பலர் வீட்டை அழகுபடுத்துவதற்காக விதவிதமான கற்றாழை மற்றும் முட்கள் நிறைந்த செடிகளை வளர்க்கின்றனர். கற்றாழை தவிர வேறு எந்த பாலைவன செடியையும், உதாரணமாக பிரம்மஜம், நாகஜம், டிராகன் பழச்செடி, பிரம்மம் கமல், வீட்டில் வளர்க்கவே கூடாது. முட்கள் மற்றும் அடர்த்தியான தண்டுக்களை கொண்ட இந்த செடிகள் வறட்சியை தாங்கும் குணம் கொண்டவை. ஆனால் அவற்றின் இயல்பு எதிர்மறையானது. கோபாலனின் வறுமைக்கு அவன் மனைவி நட்ட பாலைவன செடிகளே முக்கிய காரணம் என சிவபெருமான் கூறினார். பிலம் மரம் மற்றும் பப்பாளி மரம். வீட்டின் முன் பிலம் மரத்தை நட்டால் அது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை அதிகரித்து பணத்தை முற்றிலுமாக அழித்துவிடும். அதே போல வீட்டின் முன் பப்பாளி மரத்தை வளர்ப்பது வறுமையை மட்டுமே கொண்டு வரும். உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வீட்டிற்கு அருகில் பப்பாளி மரம் முளைத்திருந்தால் அதை உடனடியாக அகற்றுவது குடும்பத்திற்கு நல்லது. மாமரம் மற்றும் ஜம்மி மரம். வீட்டின் முன் ஜம்மி மரத்தை நடுவதால் பெரிய பேரழிவுகள் ஏற்படும். அதே போல வீட்டில் எல்லை சுவர்களுக்குள் மாமரத்தை நடக்கூடாது. மாமரத்தின் நிழல் வீட்டின் மீது விழுந்தால் அது அசுப பலன்களை தரும். எனவே மாமரத்தை வீட்டை விட்டு தள்ளியே நட வேண்டும். திசை தோஷங்கள். வீட்டின் கிழக்கு திசையில் மரங்கள் அதிகமாக இருந்தால் வறுமை வரும். மேற்கு திசையில் மேதி மரம் இருந்தால் வீட்டில் நோய்கள் தொற்றுக்கள் அதிகரிக்கும். செல்வத்தை ஈர்க்கும் அதிர்ஷ்ட செடிகள். தீய மரங்களை பற்றி அறிந்த நாம் நமது வீட்டில் எந்த மரங்களை நட்டால் சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். துறவி வேடத்தில் வந்த சிவபெருமான் வறுமையை விரட்ட கோபாலனுக்கு பரிந்துரைத்த அந்த மங்களகரமான மரங்கள் எவை என்பதை இப்போது பார்ப்போம். நெல்லி மரம். மகாவிஷ்ணுவின் உயிர் நாடியான நெல்லி மரம் வீட்டிற்கு அருகில் இருப்பது மிகவும் நன்று. நெல்லி மரம் உள்ள வீட்டில் முற்றத்தில் லக்ஷ்மி தேவியும் நாராயணனும் நிரந்தரமாக வசிக்கிறார்கள். நெல்லிக்காய் மரத்தை நட்டு வளர்ப்பவர்கள் மரண சூழ்ச்சியிலிருந்து விடுபடுவார்கள். நெல்லிக்காய் ஊறிய நீரில் குளித்தால் வீட்டில் பிடித்த தரித்திரம் ஓடிவிடும். அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். எந்த பேய்களாலும் நெல்லி மரம் இருக்கும் வீட்டிற்குள் நுழைய முடியாது. நெல்லி மரத்தின் கீழ் விளக்கேற்றி ஏகாதசி அன்று வணங்கினால் உலகின் அனைத்து புண்ணிய தலங்களுக்கு சென்ற பலன் கிடைக்கும். பலாமரம். உங்கள் வீட்டின் கிணற்றிற்கு அருகில் ஒரு பலாமரத்தை நடுவதால் கிடைக்கும் புண்ணியம் நூற்றுக்கணக்கான யாகங்களை செய்வதற்கு சமமாகும். பலா இலைகள் தண்ணீரில் விழும்போது அவை மூதாதையர்களை திருப்திப்படுத்துகின்றன மற்றும் அனைத்து விதமான மூதாதையர் பாவங்களையும் அழிக்கின்றன. வில்வ மரம் மற்றும் வேப்ப மரம். வில்வ மரம் என்பது சிவபெருமானும் பார்வதி தேவியும் வாழும் இடமாகும். வில்வ மரம் இருக்கும் வீட்டில் அகால மரணம் ஏற்படாது. அந்த வீட்டில் உள்ள பெண்கள் விதவையாக மாட்டார்கள். சூரிய கடவுளின் உருவமான வேப்ப மரத்தை நடுவதால் குடும்ப உறுப்பினர்களுக்கு நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமும் கிடைக்கும். வேப்ப மரத்தின் காற்று பல நோய்களை குணப்படுத்துவதோடு லக்ஷ்மி தேவிக்கு மிகவும் பிடித்தமான மரம் என்பதால் வீட்டின் செல்வத்தையும் அதிகரிக்கிறது. வாழை மரம் மற்றும் மந்தாரை மரம். வியாழன் மற்றும் விஷ்ணுவின் சின்னமான வாழை மரம் இருக்கும் வீட்டில் பணத்திற்கோ உணவிற்கோ ஒருபோதும் பற்றாக்குறை இருக்காது. அங்குள்ள குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வீட்டு வளாகத்தில் மந்தாரை மரத்தை நட்டால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே அன்பும் மகிழ்ச்சியும் பெருகும். மனச்சோர்வு நீங்கி மன அமைதி கிடைக்கும். துளசி மற்றும் பாரிஜாத செடி. சமுத்திர மந்தனத்தின் போது லக்ஷ்மி தேவியுடன் தோன்றிய பாரிஜாத செடியின் பூக்களின் நறுமணம் தெய்வங்களை வீட்டிற்கு ஈர்க்கிறது. பாரிஜாதம் உள்ள வீட்டில் லக்ஷ்மி தேவி நிலையாக தங்குவாள். எல்லாவற்றிற்கும் மேலாக வீட்டில் துளசி செடியை வளர்ப்பது மிக மிக அவசியம். துளசி இல்லாத வீடு ஒரு கல்லறைக்கு சமம் என்று வாஸ்து சாஸ்திரம் எச்சரிக்கிறது. மகாத்மாவின் அறிவுரைப்படி கோபாலர் தனது வீட்டில் இருந்த பாலைவன செடிகளையும் பிலம் மரத்தையும் வேரோடு பிடுங்கி எறிந்தார். அதற்கு பதிலாக அதிர்ஷ்டம் தரும் நெல்லி, வில்வம், துளசி போன்ற மங்களகரமான மரங்களை நட்டார். அதன் பிறகு அவரது வறுமை முற்றிலுமாக நீங்கி மீண்டும் பெரும் செல்வந்தரானார்.
இந்த கதையின் மூலம் எந்த மரங்கள் மங்களகரமானவை, எவை அசுபமானவை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. நேயர்களே, நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் எந்த வகையான செடிகளை வளர்க்கிறீர்கள் என்பதை இன்று ஒருமுறை பரிசோதித்து பாருங்கள். அறியாமல் கூட அழிவை தேடித்தரும் தந்திர மரமோ, பனை மரமோ, பப்பாளி மற்றும் பாலைவன செடிகளையோ உங்கள் வீட்டின் முன் இருந்தால் அவற்றை உடனடியாக அகற்றிவிடுங்கள். நேர்மறை ஆற்றலை தரும் துளசி, நெல்லி மற்றும் வாழை போன்ற செடிகளை நட்டு உங்கள் வாழ்க்கையை செழிக்கச் செய்யுங்கள். இயற்கையின் விதிகளை மதித்து நடப்போம், நல்வாழ்வு வாழ்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம ஒளி பிறக்குது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒளி பரவட்டும்.